மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு செல்ல கோத்தகிரி மற்றும் குண்டூர் ஆகிய 2 மலை சாலைகள் உள்ளன. அடர்ந்த வனப்பகுதிக்குள் பயணிக்கும் இந்த சாலைகளில் மழைக்காலங்களில் மண் அரிப்பால் நிலச்சரிவு ஏற்படுவதும் அதனால் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்குவதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்த இன்னல்களை போக்கும் விதமாக மண் அரிப்பால் நிலச்சரிவு ஏற்படும் என கண்டறியப்பட்ட இடங்களில் புதிய தொழில்நுட்பமான சாயில் நெயில் எனப்படும் மண் ஆணியை நெடுஞ்சாலைத்துறையினர் பயன்படுத்தி வருகின்றனர். 1973ஆம் ஆண்டு பிரான்சில் முதலாக தொடங்கப்பட்ட இந்த சாயில் நெயில் திட்டம் அதன் பின் 1976இல் அமெரிக்கா வரை விரிவடைந்தது. ஏற்கனவே இந்தியாவின் எல்லையோர பகுதிகளான அருணாச்சல பிரதேசம், உத்தராஞ்சலில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு உள்ளது. டெல்லி IIT தொழில்நுட்ப பேராசிரியர்களின் ஆலோசனையின் பேரில் கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஆய்வு செய்யப்பட்ட இந்த புதிய தொழில்நுட்பம் நீலகிரி மலைப்பகுதிகளில் முதன்முறையாக தற்போது பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் நிலச்சரிவு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது குளோபல் வார்மிங் ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற பிரச்சனைனால நிறைய இடத்த இந்த சரிவு நிறைய ஏற்பட்டு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உலகம் பூரா இந்த பிரச்சனை எதிர்நோக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு இந்த சரிவை தடுக்கணும்னா ஒரு நிறைய மெத்தடாலஜி இருக்குது. அதில் ஒரு இதுதான் சாயில் நெயிலிங்கிற ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் 1973 ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஃப்ரான்ஸில் ரயில் ரோடு எக்ஸ்பென்ஷனுக்காக வயனுக்காக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1976 இது அமெரிக்கன் மிலிட்ரி இவங்க அந்த ஹைவே இதில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இங்கே நம்ம நார்த்தில் அருணாச்சல் பிரதேஷ், உத்தராஞ்சல் இங்கெல்லாம் பார்டர் ரோடு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் ரயில்வே ரோடில் பண்ணிகிட்ருக்காங்க. மண்ணின் தன்மை குறித்து முதலில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மண்ணின் பிடிப்பிற்கு தகுந்தவாறு 3 மீட்டர் முதல் 20 மீட்டர் வரையிலான இரும்பு குழாய்கள் ஹைட்ராலிக் தொழில்நுட்பம் மூலம் மண்ணுக்குள் பொருத்தப்படுகின்றன. சீரான இடைவெளியில் செலுத்தப்பட்ட இரும்பு குழாய்களுக்குள் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட சிமெண்ட் கலவைகள் ஊற்றப்படுகின்றன. இது நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளில் தூண்களைப் போல் செயல்பட்டு மண்ணின் உறுதித்தன்மையை பலப்படுத்தி மண் அரிப்பை தடுக்க உதவும் விதமாக வடிவமைக்கப்படுகிறது. தொடர்ந்து மற்றொரு தொழில்நுட்பம் மூலம் அதில் பொருட்கள் முளைக்க வழிவகை செய்யப்பட்டு அமெரிக்கா மற்றும் சீன நாடுகளில் மட்டுமே கிடைக்கும் ஹைட்ரோசீட் என்ற புல் விதைகள் அதன் மீது தூவப்படுகின்றன. 2 அடுக்குகளாக பொருட்கள் முளைக்க இடைவெளி விட்டு கம்பி வலைகள் மூலம் அப்பகுதிகள் மூடப்படுகின்றன. தொடர்ந்து அப்பகுதியில் தண்ணீர் பாய்ச்சி குறிப்பிட்ட அளவு பொருட்களை வளர செய்வதன் மூலம் அதன் வேர்கள் அடிவரை சென்று மண் ஆணிகளை மேலும் வலுப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல குறிப்பிட்ட பகுதிகளில் மழைநீர் ஊடுருவி வழிந்தோட ஏதுவாக தனித்தனி குழாய்களும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ளன. மண் சரிவில் 2 இது இருக்குது. ஒன்று மண் சரிவை தடுக்கிறதும், இன்னொன்று மண் அரிப்பை தடுக்கிறதும். இது 2 மெத்தடாலஜியும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு இது பண்ணுவாங்க. மண் சரிவை தடுக்கிறதுல இந்த சாயில் நெயிலிங், அதாவது மண் ஆணி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மண் ஆணி திட்டம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு ஹில் அப்சைட் ஸ்லோப் இருந்ததுன்னா அந்த ஸ்லோப்பை ஃபெயிலியராக தடுக்காமல் உள்ளே ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் இது என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி டெப்த்தில் ட்ரில் பண்ணி, அதாவது 2 ட்ரில்லிங் பண்ணி அதில் ராடு போட்டோ அல்லது செல்ஃப் ட்ரில்லிங் ஏகன்னு சொல்லி அதுவாக ட்ரில் பண்ணி அந்த ராடையே உள்ளே விட்டும் சரி பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரவுட்டிங்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது அந்த நெயிலுங்கிற அந்த உள்ளே போன நெயிலை கிரவுண்டோட கிரிப் பண்ணுறதும் ப்ளஸ் அந்த நெயிலை மண் அரிப்பிலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் அந்த கிரவுட்டிங்கிற ஒரு சிமெண்ட்டை கலவையை கரைச்சி ஒரு பம்ப் மூலமாக ஹை ப்ரெஷராக அதை பண்ணி உள்ள க்ரௌட் பண்ணிடுவாங்க. ஸோ இது இந்த இது என்னென்னா இந்த டோட்டல் மாஸ் ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மாஸாக ஒரு ஆக்ட் ஆகும். ஈவன் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு இமேஜினரி வாலாகவும் இது ஆக்ட் ஆகும். ஸோ இது நிலச்சரிவிலிருந்து இது தடுக்கும். பருவநிலை மாற்றத்தாலும் மண்ணின் தன்மையாலும் இயல்பு நிலைக்கு மாறுபட்ட சூழலை ஏற்படுத்தும் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில்
நெடுஞ்சாலைத்துறையினர் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொண்டுள்ள இந்த முயற்சி எந்த அளவிற்கு பலன் தரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.